இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவங்க. இது ஒரு நாள் நடக்கலை, 2 நாளில் நடக்கலை, பல வருஷ போராட்டம். ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகத்திலேயே உயரமான ரயில்வே பாலத்தை கட்டுறாங்க. இது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நடக்கலை. ஏன்னா இங்கே காற்று பயங்கரமாக அடிக்கும், நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபா செலவாயிருந்திருக்கு. எல்லாமே போட்டு பல வருஷ போராட்டத்தில் இதை வந்து கட்டி முடிச்சிருந்துருக்காங்க. இப்பேற்பட்ட அதிசய பாலத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லேயுமே வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது. அதுமாதிரி ஜம்மு காஷ்மீர்லேயும் இருக்குது. ஆனால் இதை வந்து இணைக்கிறது தான் சிக்கலாக இருக்குது. ஏன்னா நடுவில் செனாப் நதி ஓடுது. அந்த செனாப் நதிக்கு மேலே பாலத்தை கட்டிட்டா ஈஸியாக 3 மணி நேரத்தை வந்து சேவ் பண்ணலாம். ஆனால் அந்த பாலம் கட்டுறது தான் ஒரு இம்பாசிபிளான விஷயமாகவே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டருக்கு பாலம் மட்டுமே போகணும். அதுவும் அந்த மலையை வேறு வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இப்படி பல வருஷம் பிளானை போட்டு கடைசியாக கட்டி முடித்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1970 காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இது மாதிரி 272 கிலோமீட்டருக்கு ரயில்வே ட்ராக் போடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் யோசித்து இப்படி பிளானை போடுறாங்க. ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. இப்படி வருஷங்கள் ஓடுது. அரசியல்வாதிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு பிளான் போடுறாங்க, யுஎஸ்பிஆர்எல் திட்டம் அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா உதம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா இதெல்லாம் இணைக்கிற மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. அது வந்து கிட்டத்தட்ட 272 கிலோமீட்டர். இப்படி 272 கிலோமீட்டருக்குள்ள இதுக்குள்ளே வந்து நிறையா மலைகளை குறைஞ்சி சுரங்கப்பாதைகளை உருவாக்கணும், பாலத்தை போடணும், இது மாதிரி பல தடைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல பாலங்கள், பல சுரங்கப்பாதைகள். அதில் இவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் செனாப் நதி. அதுக்கு மேலே மிகப்பெரிய பாலத்தை போகணும். அப்போ தான் வந்து இது மாதிரி 2003 ஒப்புதல் வந்து கொடுக்குறாங்க. எப்பா இந்த பாலத்தை கட்டினா தான் அந்த ரயில்வே ட்ராக்கையும் இந்த ரயில்வே ட்ராக்கையும் இணைக்க முடியும்னு முடிவாயிட்டு அதனால் ஒப்புதலையும் கொடுத்துட்றாங்க. சில கம்பெனியும் வராங்க, நாங்கள் வந்து இதை பண்ணித்தரோம் அப்படின்னு. கடைசியாக எல்லாம் போட்டு பிளானே வந்து போட்டுடுறாங்க. பிளானை போட்டுட்டு உடனே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த இடம் நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற இடம். அது மட்டும் இல்லாமல் காற்று பயங்கரமாக அடிக்கும். இப்படிப்பட்ட இடத்துல கட்டணும் அப்படின்னா பிளான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா கட்டிட்டு வந்து யோசிக்க முடியாதுல்ல. அதனால் பிளானை வந்து இன்னும் பயங்கரமாக வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கட்டுறதுக்கான பணிகள் வந்து ஆரம்பிக்குது. ஆனால் அங்கே ஆரம்பித்த உடனே தடங்கள் என்னென்னா எந்த வண்டியுமே அங்கே போக முடியாது. பைக்கு கூட போகிறது சிரமம் தான். முதல்ல அந்த மலையில் வந்து பாதையை வந்து ரெடி பண்ணணும், கனரக வாகனங்கள்லாம் போகிறதுக்கு. கிட்டாச்சிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் வேலை பார்க்குது, பாதைகளை வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்படி நடுவில் செனாப் நதி ஓடுது. இங்கிட்டு பக்கல்ங்கிற ஏரியா, இங்கிட்டு வந்து கோரி அப்படிங்கிற ஏரியா. 2 பக்கமும் சில கிலோமீட்டருக்கு பாதையை ரெடி பண்ணுறாங்க கனரக வாகனங்கள் வந்து வர்றதுக்கு. பாதையை ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த 2 மலைக்கிட்ட வந்து வராங்க. இங்கே வந்து பார்த்தா சாய்வாக இருக்குது. கிட்டத்தட்ட 43 டிகிரி சாய்வாக சில இடத்துல இருக்குது, ஒரு சில இடத்துல 77 டிகிரி சாய்வாக இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல இவங்களுக்கு வந்து சில கணக்கு இருக்குது. இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த பொசிஷனில் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதனால அந்த மலையை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும். அதனால வந்து ஃப்ரீ ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா அங்கனைக்கு வந்து ஓட்டையை வந்து போட்டுக்க வேண்டியதுங்க. அப்படி ஓட்டையை போட்டுட்டு அதில் வந்து வெடிமருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்து வச்சிட வேண்டியது. இப்படி கலந்து வச்சுட்டு ஒரே நேரத்தில் வந்து அதை வெடிக்க வைக்க வேண்டியது. வெடிச்சிட்டா இவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கட் ஆகிடும். இதுவே வந்து ஒரே வழியாக நிறையா வெடிமருந்து ஒரே இடத்துல போட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து தேவையான பறை எல்லாமே வெடிச்சிடும். அதனால தான் இந்த மெத்தடுக்கு வந்து பேர், அதாவது குழி கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டி சின்ன கொஞ்சம் கொஞ்சம் மருந்தாக போடுறதுக்கு பேர் ஃப்ரீ ஸ்ப்ளிட்டிங்க. இப்படி பண்ணி அந்த மலையை வந்து கரெக்டாக வந்து ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. பக்கல் ஏரியாலையும் பண்ணிக்கிறாங்க, கோரி ஏரியாலையும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரில் மிஷினை வந்து வர வைக்கிறாங்க. வர வச்சு அந்த மலையில் வந்து எல்லாம் ஓட்டையை போடுறாங்க. நிறையா இடத்துல ஓட்டையை போடுறாங்க. ஓட்டையை போட்டுட்டு கிட்டத்தட்ட 4 மீட்ரு, 8 மீட்ரு, 11 மீட்டர் நீள கம்பியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. அந்த கம்பி எடுத்து அந்த ஓட்டை போட்ட எல்லா இடத்துலையும் அந்த கம்பி வச்சு குத்தி வச்சிட்றாங்க. அது எது குத்துறாங்கன்னா இந்த இடம் வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான அபாயம் உள்ள இடம். அதனால அந்த மலையை வந்து அங்கே ஸ்ட்ராங் படுத்துகிறாங்க. அப்படி கம்பியை போட்டுட்டு நான் அந்த காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி வந்து போட்டு கலவையை வந்து கொட்டி விட்டுறாங்க. இப்படி வந்து எல்லா கம்பியும் வச்சு அடித்து நிலச்சரிவே ஏற்படாத மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணிடுறாங்களா? இப்படி பண்ணால் வந்து நிலச்சரிவு ஏற்படாதுங்கிற ஒரு சயின்ஸ் ரீசனுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலவையை வச்சு ஃபுல்லாக அடிக்கிறாங்க. அந்த சாய்வு ஃபுல்லாக அடிக்கிறாங்க. இந்த பக்கல் ஏரியாவிலையும் பண்ணிடுறாங்க, அந்த கோரி ஏரியாவிலையும் வந்து பண்ணிடுறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட அடித்தளமே வந்து போடலாம். ஏன்னா இனிமேல் சரியாது, கண்டிப்பாக நிலச்சரிவு ஏற்படாது. 2 பக்கம் பண்ணி முடிச்சிடுறாங்களா? கனரக வாகனங்கள் வந்து இந்த குப்பையெல்லாம் எடுத்துக்கொண்ட வேறு இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஆனால்
ஒரே வாரத்தில் 15,000 18,000 லிட்டர் டீசல் வந்து தேவைப்படுது இந்த கனரக வாகனங்களுக்கு மட்டுமே. யோசிச்சு பாருங்கள். பக்கல் கோரி 2 ஏரியா இருக்குல்ல, இதுவும் வந்து இது ரெண்டுமே வந்து ரியாசி அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த ரியாசி மாவட்டத்துலேருந்து தான் வந்து அங்கேருந்தான் மெயின் இடத்துலேருந்து தான் வந்து டீசலே வந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதை தாண்டி இந்த கான்க்ரீட் போடுறதுக்கெல்லாம் தனியாக குழா வழியாக வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு வந்து கரண்ட் எந்தளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இதுக்கெல்லாம் பக்கத்து ஊர்லேருந்து அதுக்குன்னு தயாரித்து இங்கே வந்து கரண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவு இவங்களுக்கு பண்ணி கொடுத்து கடைசியாக அங்கே அடித்தளத்தை போடுறாங்க. இன்னும் மட்டும் மலைச்சரிவை வந்து சரி பண்ணாங்க 2 பக்கமும். இப்போ அடித்தளத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அந்த அடித்தளம் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பண்ணி முடிக்கிறாங்க 2 பக்கமும். இப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்களோட அடுத்த கட்ட பிளானு ஆர்ச்சு தான் போடுறது. அந்த ஆர்ச்சை போடுறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா க்ரெயினை வந்து செனாப் நதி உள்ளே வைக்க முடியாது. அதுக்காக என்ன மாதிரி க்ரெயின் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்கல்ல, மலை மேலே வந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு க்ரெயின் இங்கே ஒரு க்ரெயின் மேலே வந்து ஒயர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒயர் க்ரெயினுங்க 1 கிலோமீட்டர் நீளங்க. அப்படி 1 கிலோமீட்டர் ஒயர் மட்டுமே இருக்கும். அந்த ஒயர் மூலம் தான் இந்த ஆர்ச்சே வந்து தூக்கி வைக்க போகிறாங்க. ஆர்ச் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரே ஆர்ச்சு கிடையாது. எல்லாம் பீஸாக இருக்கும். மீட்ரு கணக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்து நெட்டு போட்டு முறுக்கி வைப்பாங்க. இந்த ஒயர் கிரெயின் சொன்னலங்க, அது வந்து கிட்டத்தட்ட 30 டன்னை தாங்குகிற அளவுக்கு அந்த ஒயர் கிரெயின் இருக்குமாங்க. இந்த தொழிலாளர்கள்லாம் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த ஒயர் கிரெயின் மூலம் சில மீட்டர் உள்ள அந்த பீஸை எடுத்து கொண்டாந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுறாங்க. முதல்ல பக்கல் ஏரியாவில் வைக்க வேண்டியது, அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சு நெட்டை போட்டு வந்து முறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆர்ச் ரெடி ஆகுது, இங்கே இப்படி ஆர்ச் ரெடி ஆகிட்டு இருக்குது, இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து 6 லட்சம் நட் அண்ட் போல்ட் வந்து யூஸ் ஆகிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி 2 பக்கமும் ரெடி பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து உற்றலை, இங்கே வந்து ஒயரெல்லாம் போட்டு வந்து கட்டி வச்சிடறாங்க. ஏன்னா காற்றடிச்சதுன்னா உளுந்துரும்ல, அதனால வந்து கட்டி வச்சிடறாங்க. கட்டி வச்சுட்டு இப்போ நடுவில் மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்குது, அது மட்டும்தான் வந்து போடணும். ஆனால் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா இப்படி 2 பக்கமும் தனித்தனியாக பண்ணியிருக்காங்கல்ல, இப்படி கூட கொஞ்சம் கூட அந்த பொசிஷன் வந்து மாறிடக்கூடாது, நேராக இருக்கணும். அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அது நேராக இருக்கான்னு பார்க்குறாங்க. நேராக இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த நடுவில் இருக்கிற பீஸ் அதை வந்து வைக்கிறாங்க. அதை வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் அந்த ஆர்ச்சோட இதே வந்து முடியும். அப்படி தான் வந்து பண்ணி முடிக்கிறாங்க. அந்த ஆர்ச்சில் வேலை பார்க்கும்போது அந்த கிரெயின் சொன்னல, ஒயர் கிரெயின், அந்த கிரெயின் மூலம் தான் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு, அந்த ஆர்ச்சில் வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு வருமா. அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்ப்பாங்களாம். இந்த ஆர்ச்சு பணியும் வந்து பயங்கரமாக வந்து வேலையை முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த கட்ட வேலை நடக்குது. அதுதான் அந்த ஆர்ச்சு மேலே வந்து இந்த தூணாக வைக்கிறாங்கல்ல, நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க பாருங்கள், அது மாதிரி அந்த தூணாக வைக்கிறதுக்கான பணிகள் நடக்குது. அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த மேலே, ஏன்னா அந்த ரயில்வே ட்ராக் போகணும்ல, அதுக்காக மேலே தளம் எல்லாம் வேலையெல்லாம் பயங்கரமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பணிகளை வந்து முடித்ததுக்கப்புறம் ரயில்வே ட்ராக் கொண்டாந்து வைக்கிறாங்க. அதில் சென்சார் பயங்கரமாக வைக்கிறாங்க. இது மாதிரி பல வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1315 மீட்டருக்கு இந்த ரயில்வே ட்ராக் அங்கே ரெடி ஆகுது. அதாவது 1.25 கிலோமீட்டரை தாண்டி உயரம் மட்டுமே 359 மீட்ரு. அதாவது செனாப் நதி நடுவில் ஓட்டிகிட்டு இருக்குல்ல, அந்த நதியில் கொண்டாந்து ஈஃபில் டவர் வச்சாலும் 35 மீட்ரு இன்னும் உயரமாக இருக்கும் அந்த பாலம். அப்படிப்பட்ட அதிசய பாலத்தை இந்தியா வந்து கட்டுது. இதில் என்னென்னா, இந்த பாலம் வந்து இன்னமும் 120 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஆயுட்காலம் 120 வருஷங்க, அதுக்கு மேலே இருக்கும். ஆனால் இவங்களோட கெஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. இதை தாண்டி 300 சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த பாலத்துக்காக வேலை பார்த்துருக்காங்க. 1300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்துருக்காங்க. கனரக இயந்திரங்கள் பலது வந்து வேலை பார்த்துருக்கு. இது மாதிரி பல விஷயங்களுங்க. 30,000 டன் ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எவ்வளோ வேலைகள் வந்து இதுக்காக வந்து நடந்துருக்கு. இதை தாண்டி இந்த காற்றெல்லாம் அடிக்கும்னு சொன்னல, 266 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பாலம் வந்து தாங்கும். இதுவே ஒரு 300 கிலோமீட்டர் தாங்கினா தான் இந்த பாலம் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு பார்த்து இந்த பாலத்தை வந்து ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொன்னாலே இந்த தீவிரவாதிகள் பேச்சும் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் வரும். அந்த தீவிரவாதிகளை யாராவது இந்த பாம்பெல்லாம் வச்சிடக்கூடாதுல்ல, அதனால 40 டன் டிஎன்டி வச்சு வெடிக்க வச்சாலும் அந்த பாலம் நிற்கும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பாலத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அந்த பாலத்தில் இந்த ஆர்ச் இருக்குல்ல, அதில் தூண் இருக்குது பாருங்கள், இது ஏதாவது உடஞ்சிட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் ட்ரெயின் வந்து அந்த பாலத்தை விட்டு வெளில போகலாமா. கிட்டத்தட்ட 30 தாண்டி போனால் தான் அந்த பாலத்தோடு சேர்ந்து கீழே வந்து உடஞ்சி உட்காரும். இதை தாண்டி இந்த பாலத்தில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டி ட்ரெயின் வந்து போக முடியும். கிட்டத்தட்ட 1456 கோடி ரூபா செலவில் இந்த பாலத்தை வந்து கட்டி முடிக்கிறாங்க. 2022 அதோட எல்லா பணியும் வந்து முடிஞ்சிருது. ஆனால் ட்ரெயின் போக்குவரத்து வந்து விடலை.
இப்படி சில டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் 19, 2025 அன்னைக்கு ஓப்பன் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கி வானிலை சரியில்லாதனால பிறகு ஓப்பன் பண்ணணும்னு விட்டுறாங்க. அடுத்த 3 நாளில் பஹல்காம் அட்டாக் நடக்குது. அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ண முடியும்? அதை அப்படியே பெண்டிங்கில் போட்டுடுறாங்க. இந்த ஜூன் 6ஆம் தேதி தான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்து இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. நாளையிலேருந்து ரெகுலராக இந்த வழித்தடத்தில் வந்து ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருக்கும். USPRL அப்படின்னு சொல்லப்படுற திட்டம் நான் தான் சொன்னேங்க இடையில உதம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா இதை இணைக்கிற ரயில்வே திட்டம் கிட்டத்தட்ட 272 கிலோமீட்டர். இந்த 272 கிலோமீட்டரில் பல பாலங்கள் கட்டியிருக்காங்க, பல சுரங்கப்பாதைகள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பல பாலங்களில் ஒரு பாலம் தான் இந்த செனா பாலம். பல பாலங்கள் சொல்கிறியே, அப்படி எவ்வளோ பாலங்கள்னு கேட்பீங்க. 945 பாலங்கள் இந்த வழித்தடத்தில் மட்டுமே இருக்குது. அதை தாண்டி 36 சுரங்கப்பாதைகள் இருக்குங்க. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு சுரங்கப்பாதை. ஏன்னா அந்த 36 சுரங்கப்பாதையை ஒன்றா நினச்சிங்கன்னா 119 கிலோமீட்டர் வருது. அந்த அளவுக்கு சுரங்கப்பாதைக்குள்ளேயே அவ்வளோ வாட்டி வந்து ட்ரெயின் வந்து போயிட்டு வரும். 945 பாலம்னா இதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 43,000 கோடி ரூபா வந்து செலவாயிருந்திருக்கு. நீங்கள் நம்ப முடியாத நம்பர். இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான பாலம் அப்படின்னா இப்போ கட்டி ஓப்பன் பண்ண இந்த பாலம் செனா பாலம். அது மட்டும் இல்லாமல் 5 காட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாலம். இது வந்து கேபிள் தாங்கிய பாலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஃபேமஸான பாலம். இப்படிப்பட்ட ஒரு அதிசய பாலத்தை இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொன்னாலங்க. அதில் ஒரு சுரங்கப்பாதை மட்டுமே கிட்டத்தட்ட 12.75 கிலோமீட்டர் நீளம். ஒரு வாட்டி உள்ளே போனால் 12.75 கிலோமீட்டர் கழிச்சு தான் வெளில வர முடியும். இது இந்தியாவிலேயே நீளமான சுரங்கப்பாதை. இப்படிப்பட்ட இடங்களும் இந்த வழித்தடத்தில் தான் வந்திருக்கு. இந்த செனா பாலம் இருக்குல்லங்க, இந்த ரயில்வே ட்ராக்கில் பல சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா சென்சார் வந்து ஒன்று ஆக்டிவேட் ஆகி உடனே வந்து கண்ட்ரோல் சென்டருக்கு தகவல் கொடுக்கும். அவங்க பார்த்துட்டு ட்ரெயின் போனால் நல்லதா கெட்டதா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்படி ஏற்பட்ட டெக்னாலஜி எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் இந்த USPRL திட்டம் மூலம் கிட்டத்தட்ட 43,000 கோடி ரூபா செலவாயிருக்கு. இந்த பாலத்துக்காக மட்டும் 1,500 கோடி ரூபா. இது எல்லாம் ஜம்மு காஷ்மீரில் எதுக்காக பண்ணுறாங்க? டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணி டூரிஸ்ட் ஆளுங்க யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த பாலம் ஓப்பன் பண்ணதுனால மறுபடியும் கூட்டம் வந்து அதிகமாக போகும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையா? அதையும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்களேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.